அம்மா, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு ஹாஃப் டே தான், அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ம், சரி, நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நானும் இப்பதாம்மா வந்தேன். அப்படியா? ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி, உனக்காக தானே காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு போனேன். வேஸ்ட் ஆயிடும். வா சாப்பிடலாம். வேண்டாம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. ஏண்டி, சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கடி போயிட்டு இருக்க? அம்மா, காலேஜ்ல இருந்து வரும்போது எனக்கு செம்ம டயர்டா இருந்தது. அதான் நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏண்டி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தூங்கலாம்ல? ஐயோ வேண்டாம்மா, காலையில காலேஜ் கேண்டீன்லயே 11 மணிக்கு தான் 2 வடை சாப்பிட்டேன். அதுவே இப்ப வரைக்கும் வயிறு திம்முன்னு இருக்கு. சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். சார், நீங்களா திடீர்னு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க, உள்ள வாங்க. ஆ. வாங்க சார். உட்காருங்க சார். சார், ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. ஜூஸ் குடிங்க சார். உட்காருமா. அப்புறமா நம்ம பேங்க் வேலையெல்லாம் எப்படிமா போய்கிட்டு இருக்கு? ஏதோ பரவாயில்ல சார். ஆனா நீங்க மேனேஜரா இருக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற மேனேஜர் ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படியா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல? என்ன விஷயம் சார், இப்படி சடனா எங்க வீட்டு பக்கம்? சரி, எங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
நம்ம ஆஃபீஸ் கொலிக் மோகன் சார் இருக்காருல்ல, ஆமா. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த வழியாக தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ம்ஹும். அப்போது இந்த பில்டிங்கில் தான் 3rd ஃப்ளோரில் உன் வீடு இருக்குன்னு சார் சொன்னார். ஆஹா. உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? என்ன ஞாபகம் வச்சு பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ பரவாயில்லம்மா. சரி, உனக்கு ப்ரொமோஷன் எப்போ போட போகிறாங்க? ப்ரமோஷனை பத்தி எல்லாம் யாருமே பேசவே இல்லை சார். போற போக்க பார்த்தா இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதன்னு டவுட்டா இருக்கு. அதனால எப்ப போடுறாங்களோ போடட்டும்னு நானும் விட்டுட்டேன். அப்படியா? சரி, நம்ம ஷோபா மேடம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன சார், அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க. ம், நானும் ஷோபா மேடமும் அப்பப்ப உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ம், ம்ஹும். பழைய மேனேஜர் மாதிரி எல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எப்பவும் உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லுவாங்க மேடம். ஓ அப்படியா? ம். அம்மா, வாமா. இவ தான் என் பொண்ணு சார். ஓ, என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீ என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்க? நான் இப்போ BE செகண்ட் இயர் சார். ஓ, சார் தான் எங்களோட பழைய பேங்க் மேனேஜர். ஓ அப்படியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்ப்போம். என்ன சார் இது, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம் சார். இல்லைம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் வீடு தெரிஞ்சிருச்சுல, இன்னொரு நாள் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். சரியா? சரிங்க சார், இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேணா வரலாம். ம், சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க சார். நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க சார், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிம்மா, சரி. ம். மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது, போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற நேரம் புக் எடுத்து படிக்கலாம்ல. ரொம்ப போர் அடிக்குதுமா. போர் அடிக்குதா? அப்படின்னா நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா? சரி, இப்போ எங்கே போகலாம்? இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அங்க வேணா போயிட்டு வரலாமா? சரிம்மா, அங்கேயே போகலாம். சரி, வா போலாம். ம். ஐயோ ஐயோ, உண்மையிலே எப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். அதை நினைச்சாலே என்னால் சிரிப்பை அடக்க முடியல. இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா சொல்லுங்க? ஆமா, சரியா சொன்ன. ஐயோ. அம்மா, வாமா. நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய், சார் வந்திருக்காரு தெரியுதுல, ஒரு ஹாய் கூட சொல்லாம போறேன்னா என்ன அர்த்தம்? ஹாய் சார். ஹாய்மா. அவ எப்பவுமே அப்படிதான் சார், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பொண்ணு தானம்மா, போக போக சரியாயிடும். சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னைக்காவது சாப்பிட்டு போங்க சார். இல்லைம்மா, எனக்கு வெளியே கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். சரிங்க சார். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சார். அடியே, அவர் எவ்வளவு பெரிய பேங்க் மேனேஜர்னு உனக்கு தெரியுமா? அவரை பார்த்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்தா என்னடி அர்த்தம்? அவரு உனக்கு தானம்மா பேங்க் மேனேஜரு, எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? அப்படியெல்லாம் பேசாத, அவரு ரொம்ப நல்லவரு. நாங்க வேலையில ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட டென்ஷன் ஆகாம பொறுமையா சொல்லி கொடுப்பாரு. சார் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அங்க வேலை செய்யவே கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படியா? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்னதான் அடிச்சுக்கணும். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பப்ப அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? ஏய்,
அப்பப்ப எங்கடி வராரு? போன வாரம் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்தாரு, அவ்வளவுதானே. அதேதாம்மா நானும் கேக்குறேன். போன வாரம் தானே வந்தாரு, மறுபடியும் எதுக்கு இன்னைக்கு வந்தாரு? என்னடி பெரிய ஆபீசர் மாதிரி கேள்வி கேக்குற? போன வாரம் இந்த வழியா போகும்போது நம்ம வீடு இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு பாத்துட்டு போலான்னு வந்தாரு. அன்னைக்கு ஏதோ திடீர்னு அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அன்னைக்கு சரியா பேச முடியலையேன்னு இன்னைக்கு வரவான்னு கேட்டாரு. நான் வர சொன்னதுனால தான் அவர் வந்தாரு. ஓ அப்படியா? ஆனா அவர் இப்படி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட சரியாவே படல. பாத்துக்கோங்க. ஏய், ஏண்டி உன் புத்தி இப்படியெல்லாம் யோசிக்குது? நான் தான் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லவர்னு நீ தான் சொல்ற. ஆனா யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கு தான் தெரியும்? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. சரி, நைட்டு சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? உன் இஷ்டம்மா. நீ எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஒழுங்கா என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடு. அப்புறம் அதையே செஞ்ச இதையே செஞ்சேன்னு லொட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா என்ன வேணும்னு சொல்றியா? அப்படிலாம் ஒன்னும் இல்லம்மா. சரி, நான் கிச்சனுக்கு போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். எக்ஸாம் வருது, படிக்கிற வேலையை பாரு. சரி. ஏண்டி இன்னும் போனை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? விளங்கிடும். இந்தா சாப்பிடு. வீட்ல எந்த வேலையும் செய்யறது கிடையாது. என்ன பொண்ணோ, காலையில காலேஜுக்கு போறது, வந்து போனை நோண்டுறது, இதையே பொழப்பா வச்சிருக்க. மேடம்க்கு சாப்பாடு கூட பெட்ரூம்க்கு எடுத்துட்டு வந்து குடுக்க வேண்டியதா இருக்கு. ஏமா இப்படி கத்துற? ஒரு வார்த்தை கூப்பிட்டு நானே வந்து சாப்பிட்டுக்க போறேன். அப்படியே கூப்பிட்ட உடனே வந்துருவா பாரு. சரி சரி, சாப்பிடு. உனக்கு எங்க பேங்க் மேனேஜரை பத்தி சரியா தெரியலடி. அதான் அவரை பத்தி தப்பா பேசுற. சாரு உண்மையிலே ரொம்ப நல்லவரு. சொல்லப்போனா சாரோட லைஃபும் நம்ம லைஃப் மாதிரிதான். நீ பிறந்து 2-3 வருஷத்துக்குள்ளேயே நம்ம 2 பேரையும் உங்க அப்பா தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதே மாதிரிதான் சாருக்கும் வைஃப் இல்ல. சாருக்கும் ஒரு பொண்ணு மட்டும்தான். சார் அந்த பொண்ணை தனியா வளர்த்து அவளை நல்லபடியா படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப அந்த பொண்ணு யுஎஸ்ல இருக்கு. மறுபடியும் அந்த பேங்க் மேனேஜரை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி, அவரை பத்தி பேசினாலே உனக்கு எதுக்கு அப்படி எரியுது? அம்மா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் உனக்கு மட்டும்தான் பேங்க் மேனேஜர், எனக்கு ஒண்ணு கிடையாதுன்னு. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு பிளேட்டை கொடு. கிச்சன்ல வேலை இருக்கு. சார், நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் சார். ஆபீஸ்ல இருந்து அம்மா வந்துட்டாங்களா? இல்ல சார், என் அம்மா வீட்டுக்கு வரதுக்கு சாயந்தரம் 6 மணி மேல ஆயிடும். ஓ அப்படியா? இன்னைக்கு பேங்க் ஆஃப் டே தானே? அப்படின்னா சீக்கிரமாவே வந்துருவாங்க. சரி சரி, என்ன உள்ள வாங்க நல்லா கூப்பிட மாட்டியாம்மா? சரி சரி, உள்ள வாங்க சார். உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அம்மா கால் பண்ணி சொல்றேன். சரி. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் எண் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் தொடர்பு கொண்ட
சார், நான் அம்மாக்கு கால் பண்ணி பார்த்தேன். அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ அப்படியா? ம். சரி பரவாயில்லம்மா. அம்மா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அம்மா வந்ததுக்கப்புறம் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். ம். சரிங்க சார். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ம். ம். ஸ்ரீனிஷா, ஸ்ரீனிஷா, அம்மாடி ஸ்ரீனிஷா, அம்மா, ம். அம்மாடி எந்திரிம்மா. ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்து ஸ்ரீனிஷா? கத்துறாரு? அவரை வெளியே தானே வெயிட் பண்ண சொன்னேன். உள்ள எதுக்கு வராரு? எவ்வளவு கத்தி கூப்பிட்டாலும் எழுந்துக்கவே கூடாது. என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். ம். அம்மாடி ஸ்ரீனிஷா, அம்மா ஸ்ரீனிஷா, ஸ்ரீனிஷா, அம்மா ஸ்ரீனிஷா, அம்மா. ம். உங்களை யார் உள்ள வர சொன்னது? ஏம்மா பதற? நான் சும்மா தான் வந்தேன். உங்களை நான் ஹால்ல தானே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். உன் அம்மா இன்னும் வரல. அதான் திரும்ப ஒரு தடவை உன் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்கு இங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? என்ன எதுக்கு நீங்க தேவையில்லாம தொட்டீங்க? ஐயோ இங்க பாருமா, உன்னை நிறைய டைம் கூப்பிட்டு பார்த்தேன். ம். நீ எந்திரிக்கல. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. உங்க வயசுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயோ இங்க பாருமா, நீ ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறம்மா. உன்னை கூப்பிடுறதுக்காக தாம்மா நான் உள்ள வந்தேன். எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல இங்க இருந்து நீங்க வெளியே போங்க. இல்ல ஸ்ரீனிஷா, நீ என்னை ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறம்மா. நிஜமா உன்னை கூப்பிட்டு தான் நான் உள்ள வந்தேன். எங்க வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ம். என்ன ஆச்சுடி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உன் மேனேஜர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சார் அப்படி பண்ணாரு? அவர்தான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் அவரை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். திட்டி அமுச்சு விட்டியா? அவர் நல்லவர்னு நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டோம். இப்பெல்லாம் யார நம்புறதுன்னே தெரியல. ம். சார், நான் ஒரு வாரமா உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு லைன் போகவே இல்ல. உங்களை நல்லவர்னு நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டா இப்படி பண்ணலாமா நீங்க? நீ தப்பா நினைக்கலன்னா நான் கொஞ்சம் உள்ள வந்து உங்கள்கிட்ட பேசலாமா? சரிங்க சார், வாங்க. உட்காருங்க சார். ஆமா, அன்னைக்கு என்னதான் சார் நடந்தது? மாப்பிள்ள சொல்லுங்க. மாமா நான் சொல்றது கேட்டு
ஆ ஐயோ அப்படியா? எப்பாச்சு? இப்போ அவள் எப்படி இருக்கா? ஐயோ மாமா, பதறாதீங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இப்போ நானும் அவளும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். சரி, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். கீதாவுக்கு இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நான் ரூமுக்கு போன உடனே அவளை உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் மாமா. ஓகேவா? சரி சரி, நான் நேரில் வந்து பார்க்குறேன். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்ததும் நான் அவசரமாக கிளம்பி போயிட்டேன். இவ்வளோ நாளாக என் பொண்ணு கூட தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போ அவளுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். வந்த உடனே இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நடந்த விஷயத்தில் என் மேலே எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி உன் பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா, நான் போய் அப்படி நடந்துப்பனா? என்னை பற்றி உனக்கு தெரியாது? அடியே நிஷா, நிஷா எங்கடி இருக்க? கூப்பிடுறல்ல, கேக்குதா இல்லையா? வரேம்மா. என்ன இது, மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஏச்சி, நிறுத்துறியா? ஆமா, உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது? அதான் சொன்னலம்மா, அன்னைக்கு என் ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஏய் சி, ஏண்டி இப்படி வாய் கூசாம போய் சொல்ற? ம், சார் எவ்வளவு நல்லவருன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எங்க பிரான்ச்ல வேலை செய்யற எல்லாருக்குமே சாரோட கேரக்டர் பத்தி நல்லா தெரியும். ம், ம். அன்னைக்கு சார பத்தி நீ தப்பா சொன்னதும் நானும் அவசரப்பட்டு இவரை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப சார் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தப்பு யார் மேலன்னு நல்லா தெரியுது. நீ சொன்ன மாதிரி அவர் உண்மையிலேயே தப்பா நடந்திருந்தா அவர் இந்த மாதிரி தைரியமா என்ன பார்க்க வந்திருக்க மாட்டாரு. தேவையில்லாம உன் பேச்ச கேட்டு நான் சார தப்பா நினைச்சிட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாதுமா. நீ அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னடி பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. அதனாலதான் நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்னு சார் மேலேயே பழிய தூக்கி போட்ட. சாருக்கு என் மேல ஒரு மரியாதை இருக்கு. நீ செஞ்ச வேலையால எல்லாம் கெட்டுரும் போல இருக்கே. அவர் இங்க வர்றதே எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதாம்மா. இங்கே பாரு லீலாவதி, நீ உன் பொண்ணை எதுவும் திட்டாத. அவ ஏதோ நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா. என்னை பற்றியும் என் கேரக்டரை பற்றியும் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்ரீனிஷா கூட என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றியும் என் கேரக்டரை பற்றியும் புரிஞ்சுக்குவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ம். சரி, நான் அப்போ கிளம்புறேன் லீலாவதி. சார், என்ன சார் இது? நீங்க ஏன் சார் போறீங்க? இல்லை லீலாவதி, என்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் உன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த. ஆனால் உன்னோட பொண்ணு என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்களாவது சந்தோஷமா இருங்க. நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்த்தாலே உன் பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. அதனால் நம்ம மீட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. நான் கிளம்புறேன் லீலாவதி.